வணக்கம் உறவுகளே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? 2026 வந்துட்டு ஒரு புதிய ஒரு முயற்சின்னு கிடையாது. எனக்குள்ளாடியே ஒரு முடிவு. என்னன்னா, ஆ வாரத்தில வந்துட்டு 6 நாள் வேலை பார்க்கோம். 1 நாள் கண்டிப்பா என் அம்மா, அப்பா, என் பிள்ளைங்களுக்காண்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும். அப்படிங்கிறதுனால தான் ஆ ச சாட்டர்டே நைட்டு நான் கிளம்பி வந்தது ஒரு வீடியோ போட்டிருப்பேன். கிளம்பி வந்தாச்சு. சண்டே வந்துட்டு எங்க பிள்ளைங்களையும் கூட்டிட்டு, அப்பாவையும் கூட்டிட்டு போய் முடி வெட்டுறதுக்கு முடி வெட்டுங்கடா, முடிய பார்த்தீங்கனாலே தெரியும். பின்னாடி நடந்து வருவாங்க. நெறையா சொன்னா கேட்க மாட்டாங்க. இல்ல ஸ்டைலா இருக்கு, இதான் நல்லாயிருக்கு. முடி வெட்டினா ரொம்ப சின்ன இதா இருக்கும். அப்படி இப்படின்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டே இருந்தாங்க. அப்ப நீங்க வருவீங்களா அம்மா? அப்படின்னு சொன்னாங்க. ஏன் நான் வரேன். சரி நான் வரேன். நான் வந்தா தான் நீங்க முடி வெட்டுவீங்கன்னா, வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் கூட்டிட்டு போயாச்சு. இன்னைக்கு நான் ரொம்ப ஹேப்பியா இருக்கேன். அம்மாங்கிறது நெறைய கடமைகள் இருக்கு. நான் என்ன நெனச்சிட்டு இருக்கேன், நம்ம வேலை பார்க்குவோம். வேலை பார்த்து அ நம்ம அப்பா, அம்மா வந்துட்டு பிள்ளைங்கள பார்ப்பாங்க. நம்ம வேலை பார்க்குவோம் அப்படின்னு நெனச்சுக்கிட்டே தான் ஒரு 2025 வரைக்கும் அதுதான் என்னோட நெனைப்பா இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னன்னா, இல்ல பிள்ளைங்க வந்துட்டு என்னோட பாசத்துக்காக ஏங்குறாங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு கண்டிப்பா பிள்ளைங்களோட எல்லா தேவைகளுக்கு, அதாவது முக்கியமான எல்லா விஷயத்துலயுமே நம்ம கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான், சரி இன்னைக்கு அம்மா வரதுல எனக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு மூத்தவனுக்கு முடி வெட்டிட்டு வந்துட்டான். வந்துட்டு என்கிட்ட தான் வந்து உட்காருவான். உட்காந்துட்டு அடுத்து இளையவன் சிரிச்சுக்கிட்டே இருப்பான்ல. இது வந்துட்டு என்ன சொல்ல, ஒரு என்னை விட்டுட்டு எங்கேயுமே போமாட்டான். நான் ஊர்ல போயிட்டேன்னா, அந்த ஒன் டே அந்த ஸ்கூலுக்கு போறத தவிர வேற எங்கேயுமே போமாட்டான். என் கூடயே தான் இருப்பான். அப்படிங்கிறது தான் அவன். அ ரொம்ப ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. பிள்ளைங்க எவ்வளோ வந்துட்டு என்கிட்ட பாசத்தை ஏங்கியிருக்காங்க. ஆனா என் மேல எந்த தப்பும் கிடையாது. என்னன்னா, வேலைக்கு போனா தான் ஃபேமிலிய ரன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தினால இருந்தனால, நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க்கு. எங்க அம்மாவே பிள்ளைங்கள வந்துட்டு பார்த்துட்டே இருந்தாங்க. ஸோ, இப்போ வந்துட்டு ஊருக்கு வருவேன். ஊருக்கு வர ஒரு நாளோ, 2 நாளோ ஃபுல் அண்ட் ஃபுல் எங்க அம்மா, அப்பாக்காண்டி, என் பிள்ளைங்களுக்காண்டி மட்டும் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். வேற எதுக்காண்டியும் கிடையாது. ரொம்ப ஹேப்பியா இருக்கும். கொஞ்சம் நாங்க பழைய இடத்த விட்டுட்டு இப்ப வேற இடத்துக்கு வந்திருக்கோம். அதனால ஃபர்ஸ்ட்டு ஃபீல் பண்ணாலுமே, இப்ப வந்துட்டு கரெக்ட்டா வந்து 1 மாசம் ஆகுது. இந்த 1 மாசத்துல என் பிள்ளைங்களோட சந்தோஷத்த பார்க்கும்போது, இதுவும் நன்மைக்கே, இதுவும் கடந்து போகும். எல்லாமே நன்மைக்கு தான் கடவுள் கொண்டு வருவாரு அப்படிங்கிறத மனசால ஏத்துக்கிட்டு சந்தோஷமா நைட் ஆயிட்டு வீட்டுக்கு நடந்து போறோம். இவ்வளோதாங்க இன்னைக்குள்ள விளாக்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.